படுக்க படுக்க நிம்மதி இல்லை. பாருங்க, இங்கே வந்து பாட்டியம்மா இருக்கிறாங்களாம். இதானா பாட்டியம்மா? அம்மா இங்க பாருங்க, இங்க இருக்கிறாங்க பாட்டியம்மா. ஏன் பாட்டியம்மா அழுறீங்க? அழக்கூடாதா? ஒரு ஐயோ, அந்த மக்கள் சரி அம்மா, சரி சரி, அழாதீங்க. இங்கே பாருங்க மக்களே, இங்கே தான் வந்து பாட்டியம்மா வந்து வாழ்கிறாங்க, தனியாக வாழ்கிறாங்க. இவ்வளவு பாருங்கள், வளைச்சி புல்லுகள் பாம்புகள் வரக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே வந்து தனியாக வாழ்கிறாங்க. சாப்பாடு சாமான் அம்மா அந்த மக்கள் எல்லாம் வரணும். என்னம்மா சாப்பிட்டியல்? ஒன்றும் சாப்பிடலையா? கீழே வந்து மண்தானே, மண் மகன். அது ஒரு பாம்புகள் நகர் நிற்குமேம்மா மேலுக்கு, என்ன புல்லு தானே. அதான் கதவு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மக்களே, நாங்கள் போகக்கூடிய இடம், உதவி செய்கிறதுக்காக வந்திருக்க இடம் மட்டக்களப்பு மாவட்டம் நாசிவந்தீவு அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே நாங்கள் நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் போன கிழமை வரும்போதிலிருந்து, நாங்கள் இப்போ வரும்போதிலிருந்து ஒரு பாட்டியம்மா, நான் தனியாக வாழ்கிறேன், சரியான கஷ்டத்தை முதல்ல இருக்கேன், எந்த கஷ்டம் உங்களுக்கு விளங்காது தம்பி, கட்டாயம் என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெஞ்சி உதவி கேட்டிருந்தவங்க. அங்கே வந்து கெஞ்சி கேட்க தேவையில்லை, அவங்க உதவி கேட்டாடி வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பாட்டியம்மா நிறைய கவலைப்பட்டு காய்ச்சிருந்தவங்க, அவங்களோட கதைக்குள்ளே விளங்கும் என்ன மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிக்கு வாருங்க, பூந்து வராங்க. பாட்டியம்மா என்னம்மா, இதானா வீடு? இதான் பாட்டியம்மா வீடா? பாருங்க, உண்டபம் சின்ன இடவு தான், பூந்து போகணுக்குள்ள கஷ்டப்பட்டு. இப்போ ஜிம்முகளுக்கு போகிறதால கொஞ்சம் பிரச்சனை இல்லை, குனிஞ்சி வரக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இங்கே வந்து பாட்டியம்மா இருக்கிறாங்களாம். பாருங்க, இதானா பாட்டியம்மா? அம்மா இங்க பாருங்க, இங்க இருக்கிறாங்க பாட்டியம்மா. அழாதீங்கம்மா, விளங்கல்ல, வாங்க அழாதீங்க அழாதீங்க. ஏன் அழுறீங்க? சாப்பாடு சாமான் அம்மா அந்த மக்கள் எல்லாம் வரணும். மக்களும் என்ன பார்க்கக்கூடிய நிலைமை இல்லை மகனா. சரி அம்மா, சரி சரி சரி, புரியுது, அழாதீங்க. பாருங்க, பாட்டியம்மா வாழக்கூடிய வீடு தான். இங்கே பாருங்க மக்களே, இங்கே தான் வந்து பாட்டியம்மா வந்து வாழ்கிறாங்க, தனியாக வாழ்கிறாங்க. இவ்வளவு பாருங்கள், வளைச்சி புல்லுகள் பாம்புகள் வரக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே வந்து தனியாக வாழ்கிறாங்க. சமையல் சாமான் முழுதும் இருக்குது. சரியான கஷ்டத்தை மத்தின்னு வாழ்கிறாங்க. கண்ட உடனே வந்து கண் கலங்கிட்டாங்க. அல்றதை பார்க்குன்னா கவலையாக்குறா பாய். என்ன பேரம்மா உங்களோட பேர்? ராமக்குட்டி மாரிமுத்து. ராமக்குட்டி மாரிமுத்து பேர், சின்ன தம்பி மாரிமுத்து. ஏன் அழுறதுக்கான காரணம் என்ன? ஏன் பாட்டியம் வாழ்றீங்க? அழக்கூடாதா? ஒரு ஐயோ, நிம்மதியாக அந்த புருஷன் சுறாமியில் போடு அந்த இது எனக்கு
நிம்மதியான இடம் இல்லை. சிடாவில் போய் எனக்கு ஊர் இல்லை மகன். செட்டு விட கட்டி அந்த உள்ளத்துக்கு வச்சுதான் அவரோட கதைச்சதான். என்னம்மா சாப்பிட்டியல்? ஒன்றும் சாப்பிடல. சாப்பிடலையா? ஐயோ, அந்த உள்ளத்துக்கு வச்சு அந்த காரம் அழிச்சு நான் கதைச்சதான். வாங்கம்மா, அப்படி உள்ளே பாப்பாங்க. இங்கே பாருங்க, சாமான் அள்ளி கொண்டு யாக்க ஊட்ட போட்டு எடுத்துருவாங்கண்டா. கீழே வந்து என்ன சொல்றது, மண் தானே, மண் மகன். அதுக்கு ஒரு பாம்புகள் அங்கே நிற்குமேம்மா மேலுக்கு. என்ன புல்லு தானே? இல்லைம்மா, நான் சரி அழாதீங்க, நீங்கள் அழாத கண்களுங்க பார்க்குறம்மா. வாங்க, லோன் எடுத்து இந்த புல்லெல்லாம் கொட்டுதல். எண்ணெய் அடிச்சேன், ஒன்றும் சாகுது இல்லவோ. அவைய சொன்னாங்க 2 அடிக்கணுமா என்ன. அந்த மக்கள் வந்தது. சரி அம்மா, சரி சரி அழாதீங்க. சரி வாங்க வாங்க, அழாதீங்க. வாங்க வாங்க வாங்க, வெளியில் வாங்க. வாங்க, பாட்டியம்மா வந்து அழுறாங்க. எனக்கு கண்ட உடனே வந்து பாட்டியம்மா வந்து அழுறாங்க. அம்மா வாழக்கூடிய ஒரு பாருங்க, இது வந்து ஒரு உச்சகட்டம் வர வேண்டும் சொல்லலாமே. எத்தனை பிள்ளைகளம்மா உங்களுக்கு? எனக்கு 7 மக்கள் மணி. ஐயோ, 7 மக்கள் வகம் கோட்டில் இருக்காங்க. ஒன்று செஞ்சா ஒன்று செய்ய பலம் இல்லை. அன்றைக்கு அந்த அடுப்புறைக்கு திண்டுட்டாங்க. ஐயோ, பாருங்க, ஒழுங்கா நிற்கக்கூடிய அதனே விரமான நாட்கள் எங்கள் மேலே வந்து நிற்கவே இல்லாது. அப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ வாழ்கிறாங்க, தனியாக வாழ்கிறாங்க. சமைக்கிறனா இல்லையா? அப்போ நீங்கள் இதுக்கு எப்படிமா வந்து சமைக்க சொல்றா? வீட்டுக்கூட போய் சமைச்சு திண்டுட்டு ஆக்களை வீட்டு உள்ள சாப்பிட்றீங்களா? அந்த பிச்சையை கொண்டு இதாம்மா அந்த கீழா காசு வாரானிமா 5 கிலோ அரிசி எடுப்பேன். அதை கொண்டு வீட்டுக்கூட கொடுத்து சமைச்சு தின்னு படுக்க நிம்மதி இல்லை. அம்மாவோட முகத்தை பார்க்கக்குள்ள வந்து ஏதோ நம்மட வீட்டில் இருக்கிற அம்மாவோட முகமாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கக்குள்ள அப்படி தோணும், எனக்கு புரியுது. எனக்கு உண்மையிலே இப்படியானவங்களுக்கு அந்த உதவிகள் வந்து சரியான விதத்தில் போய் சேரணும் என்றது வந்து அது ஒரு ஆணித்தரமாக இருக்கிறேன். இப்படி ஒரு வீடியோ போட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி கிடைக்கலன்னு சொன்னால் அது எனக்கு பாவம். ஏன்னா கடவுள் வந்து அது எனக்கு பாவமான வேலை. ஏன்னா இவங்களோட வீடியோ போட்டு சரியம்மா, ஓகே ஓகே, நீங்கள் காலில் ஒருத்தர் காலையும் விழ தோல, நாங்கள் உங்களோட காலில் விழணும். சரியாம்மா, உங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. இப்போ நாங்கள் வந்த இருக்கோம், ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. அழக்கூடாது சின்ன பிள்ளை மாதிரி. சரியோ? அழகான பிள்ளல்லோ. என்ன பேர் அங்கூட? முத்துலிங்கம்மா. என்ன பேர்? மாரிமுத்து. என்ன சிரிங்க ஒருக்கா, சிரிங்க சிரிங்க. சிரிக்கக்கூடிய சம்ம இல்லை பகுதி. அதுக்கு முடியாத துன்பத்தில் கிடக்கிற மகன். யாருகிட்ட சொல்லி கத்துவ பகுதி. உங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன உதவி செஞ்சிடணும்? எனக்கு 1 லட்சத்துக்கு கூட நான் கட்டிக்கலாம். 1 லட்சம் ரூபா இருக்கு. அடிக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சுதாமா. புல்லுக்கு இந்த புல்லை வந்து சாக்கொள்றதுக்கு இதுக்கு மணல் அள்ளி கொட்டி மணல் ஏற்றி கொட்டி அது முதல் தானம்மா 1 லட்சம் ரூபாய்க்கு நம்பிடலாம் கட்டலாமா? இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு 4 தூண் வாங்கினாலே 1 லட்சம் கூட வந்துடும். பில்லு கூட வேணுமாம்மா கட்டுறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் என்ன 5 லட்சமாவது மேக்சிமம் போகணும். ஒரு அளவான வீடு முதல் 1 லட்சத்துக்கு கட்டுற வீடுமா சரிண்ணா வந்து 4-5 லட்சத்துக்கிட்ட வேணும். என்ன உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கா? எனக்கு கியூஆர் காசு வர அக்கௌண்ட் எனக்கு இருக்கிற மணலும் கொட்டியும். உங்களோட பிள்ளைகள் அவங்களோட அக்கௌண்ட் அப்படி இல்லையா?
உங்களுக்கு நம்பிக்கையான பிள்ளைண்டு ஒருத்தரும் இல்லையா? நம்பிக்கையான பிள்ளைகள் ஒரு கடை குட்டி இருக்கவனே ம் அவ ஆகையும் ஒரு தும்பத்து வைக்காவும் ம் இந்த ஒரு வீட்டுக்கு அத்திவாரம் போட்டாவும் லோன் எடுத்து ம் அது கூட ஆக்கள் சூனியம் செஞ்சு ம் அது கூட ஒப்போறமா ம் அந்த மகள வீட்டுக்கு போக மகளை ஓடிட்டாவும் விஷன்ட்ட அம்மாட்ட. ம் இப்போ மகளும் அம்மாவும் சண்டையும் செஞ்சு அந்த வீட்டுக்கு ம். அப்போ அவங்ககிட்ட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போடலாமா? பிரச்சனை இல்லை, தருவாங்களா? ஏண்டா அப்போ அவியோட கதைக்கணும் விளையாட அவியோட கதைக்கணும். என்னென்ன கேட்கணும்? ராமக்குட்டி மாரிமுத்துக்கு வந்துருந்தா நீங்கள் அவட கையில் ஒப்படைக்கணும். அப்படி இல்லைம்மா, என்னண்டா இந்த காசு இப்போ அவங்களுக்கு போகிறோன்னு சொன்னால் எங்களோட வந்தால் காசு போகும். இப்போ 2 லட்சம் ரூபா காசு அந்த அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த காசுக்கு வந்து நான் கணக்கு கேட்பேன். இப்போ உங்களோட வேலைண்டா வேலை நடக்கணும். அவங்க அந்த காசில் வந்து அவங்க 1 ரூபா எடுக்கலாது. சரியோ, 1 ரூபா காசு வந்து எடுக்கலாதம்மா. உங்களோட வேலை முடிகிறது தான் அந்த காசு. இதில் வந்து எந்த விதமான அனாவசியமாக காசு எடுத்து ஒன்றுமே செய்யலாது. சரியோ, என்னால் இப்போ எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்தம்மா காசு வரதை விட உங்களோட ரிலேட்டிவ் தானே, உங்களோட மகள் தான். என்ன மகளா பொடினா? மகள். அவட வாழ்க்கை சிம்பம் மகன். அவட வாழ்க்கை இன்னும் குறைஞ்ச வாழ்க்கை இல்லைம்மா. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் எப்படி திரிக்காங்க அவங்க? பார்க்கலாமா போயிட்டு? இந்த ராமனியோட பலம் அத்திவாரம் போட்டிருக்காங்க. அந்த அத்திவாரம் போட்ட மகத்தால அவ போய் இப்போ மகள்கிட்ட போக மகள் அம்மாவோட கோவிச்சு மாமியிட்ட போயிட்டாவும் வெண்டபல ஊர்வல ஊடுங்கன்ட்டு. இப்போ மாமியிட்ட அவ போயிருக்க அம்மா இருக்கு அவமணியான்ட்டா. எங்களை இந்த மகனே நீ இந்த ஊருக்கு விளங்கும் மகனே, நான் கதைச்சி உங்களுக்கு விளங்கா மகனே. அது சரி, உங்களோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியுமாம்மா. அது சரி, அவ நிற்காவா? பார்க்கலாமா? அவளை போமா? அவனது எவ்வளோ தூரம் போகணும்? இந்த இதுக்குள்ளார போகணும். வாங்க போமா, நடக்கலாமா? என்ன இப்படி சுண்டி எடுக்கிறீங்க? சரி வாங்க, நீங்கள் வாங்க. வட்டியம்மா சவனமாக காட்டுமா நடந்து புரியுதம்மா. வா போமா, அச்சா பிள்ளை மாதிரி நடந்து வாங்க என்னோட. சரியோ? இதான் கதவு. இதெல்லாம் நான் போகணும். இதெல்லாம் வழி இல்லையா? இதெல்லாம் போனா கிட்ட. ஓகே, இது என்ன இந்த வீடு? அது பிரச்சனை இல்லை, நீங்களே போக்கண்டா வர மாட்டேனா? தொம்பல் இல்லையே. குடி அது நிம்மதியாக விடலாமா? இந்த ஊராக்க பிள்ளை பிள்ளை வா. பாம்பு பாம்புமா இதான் இருந்துச்சு அங்கால கொஞ்சம் பாருங்க. ஓனாடா இதோட ஓடனே சானு. கவனமா பாம்பு எதியா பாம்போட வாழ் மாதிரி தான் இருந்துச்சு. சரி அங்கால பக்கம் சரியா பா. சாத்திரண்ணா. ஓகே, ஒன்று யோசிக்கூடா பாட்டியம்மா. எத்தனை வயசு பாட்டியம்மாவுக்கு? ஓ 43 பிறந்தான். 43 பிறந்தான். அப்போ 2000 பார்த்தாலும் வந்து 60. அதில் யார் என்னடா 83 வயசா அப்போ உங்களுக்கு? உண்மையாவா? 44 போட்டு சந்திச்சாங்க. 44 அவன் பிறந்த சந்திச்சாங்களா? இல்லை அதில் 43 நாள்டா சனு. 40 பார்த்தாலும் 2000 ஆண்டுலேருந்து 60 வருஷம். அங்கே 2020 பார்த்தோம்னு சொன்னால்
அங்கால 60 20 80 சரியா 80 26 26ல் 3 கழிச்சோம்டா 83 வயசு பாட்டியம்மாவுக்கு பாருங்க. எந்த வீடு? இந்த வீடா? இந்த வீட்லயா இருக்கிற நீங்க இப்ப? இத்தனை அங்கதான் இப்ப சமையலுக்கு மட்டும் கொடுக்குறேன். சமைதான் கண்டு பாட்டியம்மா 83 வயசுல இப்படி நடந்து போறாங்கண்ணே. நம்மள 53 எப்படி நடப்போம் ஏரியா இந்த இது சாப்பாடு. கூப்பிடுங்க ஆபம், சத்தமா கூப்பிடுவீங்களோ? இந்த என்ன கொஞ்சம் கிடக்குறது மட்டி அந்த அக்கா வர சொல்லுங்களேன். வர சொல்லுங்களேன். அடே இந்த வீட்டில் உதவி கட்டமா? இல்ல இந்த இந்த வீட்டுல வந்து என்கிட்ட உதவி கேட்ட ஒரு அக்கா அவையே சரி அவர்களே இல்ல உதவி கேட்டா எங்கிட்ட கார கிட்ட அவளை தின்னுட்டு அவதான் அவங்க மகள் ஒழுங்கான வாழ்க்கையும் இல்லைமா. அந்த ஒழுங்கான வாழ்க்கை இருந்தால் அந்த மட்டி கொஞ்சம் எடுத்தா தான் சோறு சோறுமா இல்லாட்டி சோறு இல்லை. எனக்கு அந்த அரசாங்கம் எனக்கு அக்கா நீங்கண்ணா? ஐயோ வாங்க வாங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க. அப்படி அக்கா வந்து தெரியும் எங்களுக்கு, அன்றைக்கு நீங்க உதவி கட்டுறாங்க இந்த விடானே. இன்னொரு ஆள் இருந்தல்லோ உங்களோட தங்கச்சியா? உங்களோட மகளா? உங்களோட மோச்சேப்ல இருக்கும். அப்படி வாங்க, நெல்லுக்கு வாங்க. அக்கா வந்து ஏற்கனவே வந்து எங்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்லை பிரச்சனை இல்லை பாட்டியம்மா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாட்டியம்மா அக்காட்ட வந்து கூட்டிட்டு வாங்க கேட்டு. அக்கா இப்போ எவ்வளோ காலமாக உதவி கேட்குறீங்க? இங்கே வந்ததுலேருந்து கேட்குறீங்க? வேற ஒன்றையும் தேவையில்லை. எனக்கு வீடு தான் இல்லைன்ற மாற்ற வீட்டில் இருக்கிற நான். எனக்கு வீடு தான் இல்லை, சிக்கலாக இருக்கு எனக்கு. நாங்கள் மட்டி வீட்டு தான் சாப்பிட்றோம். நாங்கள் வரப்பட்ட ஆகத்தான். எனக்கு வீடு தான் இல்லை, மாற்ற வீட்டில் இருக்கேன்னா எனக்கு அதான் இருக்கிற பேர். மகளோட வீடாக இருக்கீங்க? எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு 2 மக்கள். அவங்க என்ன செய்றாங்க? அவங்கள வீட்டில் அன்னைக்கேன் இந்த ஓலை வீடு தாங்க கட்டியிருக்கேன். அது 12ஆம் மாதம் தண்ணி நிற்கிற அந்த அளவுக்குள்ள பூமி ஈரமாயிரும். ஈரமாக மாறுற வீட்டில் அமர்ந்து இருக்கிறான். பாட்டியம்மாவும் தனியே தாங்க? ஓ குடிசையில் அவன் தனியாக தான். ஏன் நீங்கள் ஒன்றாரிக்கலாம் தானே ஒரு வீடை கட்டிது தானே? நாங்கள் எங்களோட மகன்லாம் எல்லாம். மகன் எத்தனை வயசு? தம்பிக்கு 17 வயசு. 17 வயசு. படிக்கிறாரா? ஓ மகனும் நீங்களும் இருக்கிறீங்க. ஓகே. பாட்டியம்மா அங்கே இருக்கிறது, நீங்கள் அத்திவாரம் போட்டிருக்கீங்க. இப்போ அந்த வீடை முடிக்கண்டா அவ்வளோ உங்களுக்கு செலவாகும்? அதுக்கெல்லாம் சோது இல்லை. நாங்கள் இப்படி மட்டி எடுத்து சாப்பிடுறதுக்கு நாங்கள் எங்கே இருந்து நாங்கள் கட்ட போகிறோம், எங்களுக்கு வசதி இல்லை. அது சரி, இப்போ அது முடிக்கிறண்டா அவ்வளோ வேணும் உங்களுக்கு? 20 லட்சம் போகணும் மேடம். வசதி இல்லை. பாட்டியம்மா வந்து இந்த குடிசைலான் இருக்கிறாங்க. அந்த வளவு இப்போ யாரு பாட்டியம்மாவுக்கு தானா? அது அவட வளவு தான். நாங்கள் எங்களுக்கு பிள்ளைய கட்டி கொடுத்து போட்டு எங்களுக்கு இருக்க இல்லை இடம் இல்லாமல் அவட வளவுல வீடு கட்டி திரிந்து நாங்கள் குடிசை ஓட்டு இருந்தீங்க. குடிசை ஓட்டு குடிசை ஓட்டு திரிந்து நாங்கள். இப்போ என்னண்டு உங்களுக்கு இந்த இது செய்கிறேன்றியா அமெரிக்கா? நீங்கள் அத்திவாரம் போட்டிருக்கீங்க. அத்திவாரம் வந்து 20 லட்சம் ரூபா வேணும் அதை முடிச்சிருன்னு சொன்னா. பாட்டியம்மாட அந்த இது இருக்குது, அதுக்குள்ள வந்து சின்ன அவள் வந்து 1 லட்சம் ரூபா. அந்த அத்திவாரத்தோட ஒரு 2 ரூம் மண்டாலும் கட்டி தர எனக்கு உதவி செஞ்சேன்டா. எனக்கு அது ஒன்று ஃபுல்லாக முடியாமல் 2 ரூம் மண்டாலும் செஞ்சு தந்தேன்டா. எனக்கு நான் கேட்குறேன், இப்போ 2 ரூம் வந்து முடிச்சால் வந்து நான் மெயினாக வந்து வந்தது பாட்டியம்மாவை ஹெல்ப் பண்ணத்தான். நீங்களும் வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டீங்க. ஏன்னா பாட்டியம்மா சொல்கிறத பொறுத்த தான் இருக்கேன். அவட்டா நான் முதல்ல போனேன். என்னம்மா செய்கிற பாட்டியம்மா, என்ன செய்கிற?
கட்டி கொடுப்போம். ஆ பாட்டியம்மா யோசிக்கிறாங்க, நானும் வந்து நீ இறந்து ஒரு டைம் எனக்கு வந்து கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, அங்கே கட்டினா நல்ல மணி யோசிக்கிங்களா? அப்படியா? ஆ சாப்பாடு மட்டி இதுதான் இது பண்ணுறீங்க. ஆனால் பாருங்களேன், அக்காவுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதில் சொல்லிட்டு போனேன் வருவோம்ண்டு, அதில் சொல்லிட்டு போனேன். ஆனால் பாட்டியம்மா அதில் கூட்டிட்டு வந்தவங்களாம் கொஞ்சம் எதிர்பார்க்கல, உங்களோட மகள் தான் சொல்லிட்டு கஷ்டப்பட்டால் தான். ஏன்னா கஷ்டம் இல்லாமல் வந்து எங்கிட்ட வந்து உதவி கேட்க மாட்டாங்க, வீட்டில் வந்து கதைக்க மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் அவங்க அந்த அத்திவாரம் எத்தனை ரூம் இருக்குது? அதில் 3 ரூம் இருக்குது. ஒரு 2 ரூம் முடிக்கிறேன்டா அவ்வளோ முடியும். ஒரு 5 லட்சம் அப்படி முடியுமா? ஓகே, அந்த அத்திவாரம் ஃபுல்லாக வந்து கட்டுறேன்னு சொன்னால் வந்துட்டு 20 லட்சம் முடியும். 2 ரூம் வந்து கட்டித்தர சொல்கிறாங்க. மெயினாக வந்து பாட்டியம்மா வந்து அந்த புல்லுக்குள்ளே பார்த்துருப்பீங்க, என்ன குடிச்சில் இருக்காங்க. அந்த ரூம் கட்டினா பாட்டியம்மா இருப்பாங்க. யோசிக்க கூடாது என்ன, எங்களுக்கு மெயின் வந்து பாட்டியம்மா இருக்கணும் என்ன, அதான் மெயின். அப்போ அதனால் வந்து இப்போ 100 இதை நாங்கள் சொல்ல மாட்டோம் கட்டித்தர முடியும்னு சொல்லிட்டு. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் நாங்கள் கொடுப்போம், சரியா? உங்களோட ஃபோன் நம்பர் தான் நாங்கள் கொடுப்போம். எங்களோட தொடர்பு கொள்கிற டைமில் உங்களோட காய்ச்சிட்டு உங்களோட அக்கௌண்ட்டு போடுவாங்க. ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போடக்குள்ளே என்ன பாட்டியம்மா சொன்ன வந்து அவட அக்கௌண்ட் வந்து இதுக்குரிய தான் இருக்கான். உங்கள்ட்ட வந்து பேங்க் டீட்டெயில் என்ன பேங்க் வச்சுருக்கீங்க? பீப்புள்ஸா? பிஓசி பேங்க். பிஓசி பேங்க் அக்கௌண்ட் வந்து அக்காட்ட இருக்குது. நீங்கள் செய்கிற உதவியில் வந்து நேரடியாக கதைச்சி இது பண்ணலாம். சரியான ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், பாதாள விலங்கு. பாட்டியம்மா ஊடாக வந்து இப்போ அக்காக வந்து நான் துறை பண்ணாங்க. நாங்கள் 2 நாள் இப்போ அவட்ட வந்து அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்ல, அப்போ நீங்கள் யாருன்னு பார்க்குறதா நாங்கள் வந்து நாங்கள். ஆனால் நீங்களே வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்டவங்களை வந்து உண்மையிலே சரியான ஒரு கஷ்டம் இருக்கீங்க. எங்களுக்கு பெரிய அளவாக வந்து உங்களுக்கு வந்து செய்து தர முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களோட ஃபுல் வீடியோ வந்து முடிச்சு தருவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளக்கூடியவங்க அதிர்ஷ்டம் இருந்தால் ஃபுல் வீடியோ வந்து முடிச்சு தருவாங்க. ஃபோனெல்லாம் வச்சுருக்கீங்க நீ? ஒரு தடவை இல்லையா? இப்போ நீங்கள் இஞ்சி பாருங்க, அவங்கள்ட்ட ஃபோனில் உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? காட்டுவா மகள் வாங்கிட்டேன். ஃபோன் எடுத்தாச்சு. இருக்குண்ணே, ஃபோன் நம்பர்லாம் தெரியுமா? நம்பர் எங்களுடைய மிஸ் கால் வச்சிருக்கியானே? இல்லை இல்லை, நான் இப்போ இந்த நம்பர்னா இந்த ஃபோன் வந்து அடிச்சேன்னா எனக்கு உங்களோட நம்பர் வரும். கோல் எடுத்து ஆன்சர் பண்ணணும், சரியா? வெளிநாட்டில் இருந்தால் கோல் எடுப்பாங்க. நான் தாரணி நான் சொன்ன நம்பர் சொல்லு, அந்த நம்பர் தான் சொல்லு. இப்போ அவங்களுக்கு கொடுக்குற நம்ம, சரியோ? கொஞ்சம் பாருங்க. 0 985 என்ன சொல்லு, சரியோ? 0 16 55 595. காய்ச்சிருக்கா ஃபோனில்? கோல் வருது. ஓகே, அப்போ இதான் நம்பர் என்ன? அப்போ இந்த நம்பர் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கோல் எடுக்கிறாக்கிட்ட கொடுப்போம், சரி? அவங்க நேரடி அவங்கள்ட்ட காய்ப்பாங்க பாட்டியம்மாவோட. ஏன்னா சில பேருக்கு வாட்ஸ்அப் இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப் கோல் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு பாட்டியம்மாவோட ஃபோன் நம்பர் எடுத்தாச்சு. பேங்க் டீட்டெயில்ஸ் தரணும் இப்போ எங்களுக்கு, சரியா? பேங்க் தருவாங்க. நீங்கள் நேரடியாக என்ன அக்காவோடையும் பாட்டியம்மாவோடையும் கதைச்சு நேரடியாக என்ன உதவி வேணுமோ அதை நீங்கள் செய்யலாம். அந்த அத்திவாரம் மட்டும் போட்டிருக்காங்க, சின்ன அத்திவாரம் மட்டும் அதை முடிக்கணும்னா 20 லட்சம் வேணும். நான் 20 லட்சத்துக்குரிய இதை முடிக்காமல் 2 ரூமையாவது எங்களுக்கு முடிச்சு தாங்க அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க, அவங்களோட மகன். அடுத்த பாட்டியம்மா அங்கே இருக்கணும், சூரா இருப்பாங்க. என்ன வீடியோ பார்ப்பாங்க எல்லாரும் ஊரில்? என்னப்பா வயசு 83 வயசு அவனே. உங்களோட இருக்கான்னு வைங்களேன். அப்போ அவங்க தனியாக தான் கஷ்டப்படக்குள்ள வந்து இப்போ சேர்த்து கடைசி காலத்தில் பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களெல்லாம் வரும். அப்போ அவட இதை முடிக்கிறத விட உங்கள் 2 முடிச்சிருந்தால் நீங்கள் ஏதோ அதை வச்சு கடைசி காலத்தில் வாழக்கூடியமாக இருக்கும். என்ன பாட்டியம்மா அவங்க இருக்கக்கூடியமாக இருக்கும். உங்களுக்கு இதில் சம்மதம் தானே? எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, சம்மதம் தானே? ஓகே, அப்போ ஓகே, கணக்க சீரழிதாவா என்ன சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் தானே விளங்க. சொல்லுங்க. எனக்கு வீடு தான் இல்லாத கஷ்டம், வீடு இல்லாத கஷ்டத்தில் ஆண்டிருக்கேன். வீடு ஒன்று எடுத்து தனி வேண்டாம் எனக்கு இல்லை. என்ன மாதிரியான கஷ்டங்கள் நீங்கள் எதிர்நோக்குறீங்க? சாப்பாடுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாமாக்கா? எனக்கு சந்தர்ப்பம் ஒரு தான் கிடைக்கும். எனக்கு வீட்டில் மாட்டிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றேன்.
இல்லை பிள்ளைகளை விடலாம் வந்திருக்கேன். சரி ஓகே, கண்டிப்பாக பாட்டியம்மாக்க வேண்டியதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் என்ன ஸ்க்ரீனில் போட்டிருப்போம். 070-1655-595 அப்படின்னு நீங்கள் தொடர்பு போனீங்க அப்படின்னு சொன்னால் அக்காவினுடைய ஃபோன் நம்பர், அம்மாவினுடைய ஃபோன் நம்பர், அக்காவினுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன அவளோட மகள் தான் இது. அவ தான் வந்து அவை வந்து பார்த்துக்கொள்றது தான். அப்போ இவட வீடு பார்த்தீங்கன்னா பாட்டியம்மாவோட வீடு நீங்கள் பார்த்துடுவீங்க என்ன ஆரம்பத்தில். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க. நான் வந்து நேரடியாக தரக்குள்ள வந்து நேரடியாக துறப்போண்டு கதைங்க, அவங்களோட மனசு விட்டு கதைங்க. இப்போ நான் கேட்க மறந்த கேள்வி வந்து நீங்கள் அவங்களுக்கு கேளுங்க. சில பேரை பார்த்தா கேள்வி கேட்டு அந்த கேள்வி கேட்கறதான காரணம் வந்து அவங்கள வற்புறுத்துக்காக வேண்டியோ, அவங்கள கட்டாயப்படுத்துறதுக்காக வேண்டியோ, அவங்களோட கோவமாக கைக்கிறதுக்காக வேண்டினா கேள்வி கேட்குறதில்ல. அதாவது கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்களேன்னு. அவங்க நிலைமை வந்து உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அங்கேருந்து யோசிக்கக்குள்ள வந்து என்னால் யோசிக்கல அதுன்னு. நீங்கள் யோசிக்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து யோசிக்கிறத வந்து என்னால் கேட்கல அதுன்னு. நானும் சில கேள்விகளை வந்து தவற விடலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களோட கதைச்சி என்ன இன்னும் விவரம் உங்களுக்கு தேவைன்னா கதைச்சி நேரடியாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இது பண்ணலாம். நீங்கள் கேட்கக்குள்ள வந்து நான் வாட்ஸ்அப்பில் அந்த அக்கௌண்ட் நம்பர் தருவேன். நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து அவங்ககிட்ட கால் அடிச்சு கேட்கலாம். அனுஷன் தந்திருக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் சரியா பிள்ளையா என்ன இதை மட்டும் சொல்லிட்டு அவங்க நீங்கள் அக்கௌண்ட் போடலாம். உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு காசு போட்டால் மெசேஜ் வருமா உங்களுக்கு? மெசேஜ் நம்பர் இருந்தா என்ன ஓகே. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் உதவி செய்யலாம். பாட்டியம் ஒன்றும் யோசிக்காதீங்க, தொடர்பு கொள்ளுங்க, நேரடியாக உதவி செய்யுங்க. என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் காசு எதுவுமே வந்து நீங்கள் அனுப்ப தேவையில்லை, இவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இவங்க சரியான ஒரு கஷ்டத்தை மாற்றிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இறுதியாக வந்து நானும் உங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் சாப்பாட்டு செலவுக்கு ஒரு கொஞ்சம் காசு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களால் முடிஞ்ச சாப்பாட்டுக்குரிய உதவி இப்போ நான் 2 பேருக்கும் செய்கிறேன். என்ன அக்கா இந்தாங்க, எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 10,000 இருக்குது. நன்றி. ஓகே, இதில் பாருங்க பாட்டியம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்கு. நான் என்னுடைய சொந்த பணத்தில் செய்யலை சரியா, அளக்கூடாது சரியா. இப்போ டோட்டலாக சேர்த்து இப்போ நான் 20,000 ரூபா காசு நாங்கள் தந்திருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய சொந்த பணம் இல்லை, இது லண்டனில் இருக்கக்கூடிய மனோகரன் அப்படின்ற ஐயா தான் வந்து இந்த உதவியை வந்து செய்திருந்தவங்க. யாராவது கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்த காசில் வந்து தந்திருக்கிறோம். அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 5322. அவர் அனுப்பின ஒரு பணத்தில் நாங்கள் உங்களுக்கு 20,000 2 பேருக்கும் 10,000 இருந்திருக்கிறோம். மனோகரன் ஐயாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உதவி செஞ்சு தரணுமா? நன்றி. எங்களுக்கு ஒரு வீடு வாசல் கட்டித்தார் தரணும் ஐயா. நன்றி ஐயா. நான் இருக்கிற வீட்டில் எனக்கு மண்ணேற்றி கொடுத்தேன். நான் ஒரு உதவி சாமான். ஓகே, கடைசி வந்து நீங்கள் வீடு எடுத்தராட்டியும் மண்ணேற்றி கொட்ட அது வந்து சரி பாட்டியம்மா அழக்கூடாது. இப்போ சொந்தம் தானே இப்போ காசு இருந்தது சாப்பாட்டு செலவுக்கு அழக்கூடாது சரியோ. அது உண்மையிலே நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 070-1655-595 அப்படின்னு இலக்கத்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவினுடைய ஃபோன் நம்பர் தருவோம். நேரடியாக பாட்டியம்மாட்ட இடத்துக்கு நீங்கள் பேசலாம். அதை தாண்டி அவங்களுடைய பேங்க் விவரம் நாங்கள் தருவோம். நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் காசு போட தேவையில்லை, பாதிக்கப்பட்ட அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் காசை போட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம் அப்படி சொல்லிக்கொண்டு வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்ததுக்கு முன்னாடி இந்த உதவி செய்திருந்த மனோகரன் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சு கொடுப்பேன். இறுதியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து மற்றாக்கள கண்ணீரை வச்சு எங்களோட வீடியோ ஓடணும் பண்ணுறதுக்காக வேண்டி இல்லை, அவங்களுக்கு இந்த உதவி போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போடுறோம். உங்களால் முடிஞ்ச உதவியை நேரடியாக அவங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடவே செல்லும் நான் என்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.